ஆதினா இப்போ வந்து எல்லாத்தையும் தாண்டி இப்போ ப்ரொடியூசராகவும் இருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கு உங்களுக்கு? ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசினேன் அவர்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் நான் ரொம்ப ஜாலியாக ஒரு ஒரு லவ்வபிள் பாயா இல்லைன்னா யங்ஸ்டர்ஸுக்கிட்ட அப்பீல் ஆகிற மாதிரியான சப்ஜெக்டில் வந்திருப்பாருன்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா இது வேறு ஜோனில் இருக்குது. நான் ஏன் நீங்கள் இந்த ஜோனுக்குள்ள எப்படி ஏன் இந்த ஜோனுக்கு மாறினீங்க தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை நம்ம ஏதாவது புதுசாக தானே செய்யணும் அப்படின்னு. அப்படி இந்த ஜோன் தான் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். இதை வந்து பிலீவ் பண்ண வைக்கிற ரொம்ப கஷ்டம், சுற்றி இருக்கிறவங்களை நம்ப வைக்கிற ரொம்ப கஷ்டம். பட் இவர் எல்லா வேலையும் அவர் எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த நம்பகத்தன்மை வந்திருக்குது. வெறுமனே ஒரு டேரக்டராக போயிருந்தாருன்னா இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கலாம். படமாக பார்க்கல இது ரொம்ப கஷ்டம். இதை மொத்தத்தையும் அவுட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, அவுட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கிறத எனக்கு அதுவே பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சப்ஜெக்டை வந்து கடைசி வரைக்கும் விஷுவல் பார்க்காம யாருக்கு கண்ணிலையுமே படம் இருக்காது. வந்துடும் நம்பிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு நம்புவாங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய லாங் டைம் எடுத்திங்கன்னா அந்த நம்பிக்கையில் நிறுத்த முடியாது. ஆனால் அவர் மேலே எல்லோரும் வச்சு இந்த நம்பிக்கை தான் அந்த படம் நான் நினைக்கிறேன்.